குணாதிசயங்களில் கொடூரமான குணாதிசயம் கெட்டதை நினைத்து சூழ்ச்சி செய்து அந்த கெட்டதை நடத்தி முடித்து சந்தோஷப்படுவது. நம்பிக்கை துரோகிகள் வெளியிலிருந்து அல்ல, வீட்டுக்குள்ளேயே உருவாவதிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். எல்லாருக்கும் நல்லது பண்ணிடணும். நாவால பொருள் விஷயத்துல அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கொண்டே இருக்கணும். தொடர்ந்து அல்லாஹ்விடத்துல ப்ரொடக்டுக்கான துஆவை செய்து கொண்டே இருக்கணும். ஒரு இஸ்லாமியனாக பிறந்தவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன் நாவாலோ கரத்தாலோ பிறருக்கு சலாமத்தை கொடுப்பவன் எவனோ அவனே முஸ்லீம் உண்டு. பிறருக்கு சலாமத்தை கொடுப்பவன் முஸ்லீம் உண்டும் போது உன் கூட பிறந்த பிறப்புக்கும் உன்னை பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் உன் சம்பந்தப்பட்ட குடும்ப கோத்திரத்திற்கும் நீ சலாமத்தை கொடுக்கிறது எவ்வளவு பெரிய முஹப்பத்தின் உச்சம் அது. அதை மறக்கலாகாது சகோதர சகோதரிகளே. இந்த சூழ்ச்சிகளில் இருந்து தப்பிக்க என்ன செய்ய? சொத்து இருந்துதான் சூழ்ச்சி செய்வான்றதெல்லாம் கிடையாது. நாம நல்லா இருந்தா, கொஞ்சம் நல்லா இருந்தாலே கேடு கட்டவனுக்கு பிடிக்காது. உறவுகளில் இருக்கக்கூடியவனுக்கு தான் சொல்றேன். எல்லா உறவுகளையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். சில நல்ல உறவுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அவன் நல்லா வாழ்ந்துடுறான், நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டான்பா, இப்ப நல்லா வாழ்றான், பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு நெஞ்சம் விசாலப்படுத்தப்பட்டவனும் நல்லவனும் இருக்கிறான். பார்ப்பதில் பரக்கத்தானவனும் இருக்கிறான். ஆனால் பார்வையிலேயே லானத்திற்குரியவன் இருக்கிறான் அல்லவா, அவர்களுக்குத்தான் இந்த காணொளி. இந்த சூழ்ச்சியாளர்களின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க என்ன செய்ய? அல்ஹம்துலில்லாஹ், டெய்லி லொஹர் தொழுத உடனே சிறிது நேரம் அல்லாஹ்விற்காக தஸ்பீஹாத்துல ஈடுபடுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதெல்லாம் ஓதி முடிச்சிட்டீங்களா? சலவாத்தை ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்தை நான் தலையில அடிச்சுக்கிட்டு சொல்லுவேன். எந்த ஒரு துஆவிலையும் எந்த ஒரு வசீஃபாவிலையும் சலவாத்தை மட்டும் மறந்துடாதீங்க. சலவாத்து தான் அது அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் அல்லாஹ்விடத்துல கொண்டு சமர்ப்பிக்கும். அதனால சலவாத்தை மறக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்தை ஓதிட்டு அதுக்கப்புறம் ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன் 70 முறை ஓதி சூழ்ச்சியாளனால் எந்த காலத்திலும் நான் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். நிச்சய வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுக்கோ எமக்கோ மனிதர்களாலோ அல்லது வேறு வகையான சூழல்களாலோ பாதிப்புகள் ஏற்படாது என்பதை திண்ணமாக என்னால் சொல்ல முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.